அவன் என்ன சொல்றான், நான் பிறக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நான் பிறக்கிற அந்த நாள் வராம இருந்திருந்தா நல்லா இருக்குமே, இருட்டா இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப புலம்புறான். என்னதான் அழுதாலும் புலம்புனாலும் அவன் ஒண்ணு மட்டும் செய்யல, கர்த்தரை மறுதலிக்கல, கர்த்தரை அவன் தூஷிக்கல. அவன் தன் உத்தமத்துல உறுதியா இருந்தான். அவனை குறித்துதான் அவன் புலம்பிட்டே இருக்கிறானே தவிர, ஆனா ஒரு நாளும் கர்த்தரை தூஷிக்கல. ஆனா நாம என்ன பண்ணணும், அது நமக்கு யோபுவோட வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். அவன் புலம்புனா, அழுதான் இல்லையா? ஆனா அதை பார்த்து இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம புலம்பக்கூடாது, அழக்கூடாது. ஏன்னா அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போட்டார். அதே போல இன்னைக்கு நம்மளுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றி போடுவார். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அழக்கூடாது, புலம்பக்கூடாது. அதுக்கு மாறாக துதிக்கணும், ஜெபிக்கணும். அழுதா புலம்புனா நம்மளுடைய அந்த சோதனை மாறப்போவதில்லை. சாத்தா சிரிச்சு